வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் இன்று என்னோடு நின்று எம்மை அன்பு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் என்று என்னோடு நின்று எம்மை அன்பு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மணமாகவா. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மணமாகவா.
இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இன்று என்னோடு நின்று எம்மை அன்பு காத்திடு என் தலைவா. வெள்ளிக்கிழமை மாலை ஜெபம். பிதாவுடையும் சுதனுடையும் இஸ்பிரித்து சார்ந்து உடையும் நாமத்தினாலே ஆமேன். சிருஷ்டிகரான இஸ்பிரித்து சார்ந்துவே நீர் எழுந்தருளி வந்து மூடையவர்களின் இருதயங்களில் குடிக்கொண்டிருளும். நீர் உண்டு பண்ணின இதயங்களை மேலான அனுக்கிரகத்தால் சம்பூரணமாக்கியருளும். திரு உபசாதி எனப்படுகிறவரே, மகா உன்னத சர்வேசனுடைய தத்துவமே, ஜீவ ஊருணியே, அக்னியின் சிநேகமே, ஞானாபிஷேகமே, 7 வரங்களால் இலகியவரே, பிதாவின் வலது கரத்தின்படி பிதாவினால் ஆன வார்த்தை பாடே, நாவுக்கு பலம் கொடுப்பவரே, இடைவிடாத அறத்தால் எங்கள் சரீர பலவீனங்களை தாபரித்து எங்கள் இருதயங்களில் அன்பே பொழியும் எங்கள் சத்துருவை அப்பால் அகற்றி விரைவில் எங்களுக்கு சமாதானத்தை கொடும். இவ்வகையாய் நாங்கள் உம்மை நேர்துணையாக கொண்டு சகல திண்மைகளுக்கு தப்பித்துக் கொள்வோமாக. உம்மால் நாங்கள் பிதாவை அறிந்து சுதனையும் கண்டு கொண்டு இவ்விருவரின் இஸ்பிரித்து நீர் என்று நாங்கள் எக்காலத்திலும் விசுவசிப்போமாக. பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கும் மரித்தவர்களிடத்தில் இருந்து உயிர் தெழுந்தவரின் அவரது சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் சதா காலமும் சோஸ்திரமும் உண்டாக கடவது. ஆமேன். என்னை உண்டு பண்ணி காப்பாற்றி பரிபாலனம் செய்து கொண்டு வரும் சர்வேஸ்வரா, பூமியின் ஈச வஸ்துவாகிய நான் உமக்கு என்ன நன்றியறிந்த சோஸ்திரம் செய்வேன். நித்திய காலமாய் தேவரீர் என்னை நினைத்து ஒன்றும் இல்லாமையில் இருந்து என்னை எடுத்து எனக்காக உயிரை முதலாய் விட்டு தினந்தோறும் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து வருகிறீர். வானுலகில் வாழும் சமணசுகளே, அச்சிஷ்டவர்களே, ஆண்டவரை ஸ்துதித்து அவருக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்ய எனக்கு ஒத்தாசையாக வாருங்கள். ஆ கடவுளே, நித்திய வெளிச்சத்தின் சுனையே, என் பாவங்களின் அவலட்சணத்தை மறைக்கும் இருளை அகற்றி தேவரீர் அவைகளை எம்மாத்திரம் அருவருக்கிறீரோ அம்மாத்திரம் நானும் அவைகளை அருவருக்க தயை செய்யும். ஆத்தும சோதனை செய்கிற வகையாவது சுவாமியை பற்றியது. என் கடமைகளில் பெசக்கினேனா? பக்தி கிருத்தியங்களில் பராக்காய் இருந்தேனா? எந்த காரியங்களையும் சுவாமிக்கு பிரியப்பட்ட மாத்திரம் செய்தேனா? ஆங்காரம் சுயபட்சத்திற்காகவும் மகிமையில் விருப்பமுற்று மனசாட்சிக்கு விரோதமாகவும் கிரியைகளை செய்தேனா? பிறரை பற்றியது பிறர் பேரில் தகாத தீர்மானங்களை செய்தேனா? பிறர் பேரில் சண்டையிட்டு நிந்தித்து கோல் குண்டனி பேசி பரிகாசம் செய்தேனா? அவர்கள் கீர்த்திக்கு குறைபாடா வருந்தினேனா? அவர்களுக்கு துன்மாதிரிகையாய் இருந்தேனா? சிநேகத்திற் பிசங்கினேனா? பெரியோருக்கு மரியாதை செய்யாதிருந்தேனா? காயக்காரம், பொறாமை, ஆவலாதி கொண்டு நீதியில் பிசங்கினேனா? தன்னை பற்றியது பெருமை ஸ்லாக்கியம் கொண்டேனா? மனிதர்களுக்கு பயந்து என் கிரியைகளை தகாத விதமாய் செய்தேனா? விட்டுவிட்டேனா? அது எந்த கிரியை? நினைப்புகளிலேயும் ஆசைகளிலேயும் சொற்களிலேயும் கிரியைகளிலேயும் இருதய பரிசுத்த தனத்திற்கு விரோதம் செய்தேனா? அது எந்த இடம்? எந்த மனிதரோடு? பொறுமையற்று கோபம் கொண்டேனா? இத்திரியங்களுக்கு தகாத சந்தோஷம் வருத்தி ஒருப்பு உபவாசத்தில் தவறினேனா? செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் அந்தந்த காலத்தில்
சுறுசுறுப்போடு செய்தேனா? இவை முதலிய குற்றங்கள் தட்டுப்பட்டால் அவைகளை நன்றாய் சிந்தித்து பின்வரும் நாளில் அவைகளில் இருந்து தன்னை திருத்திக் கொள்ள தீர்மானித்து கொண்டு உத்தம மனஸ்தாப மந்திரம் சொல்லி தேவனிடத்தில் பொருட்கள் கேட்கிறது. சுவாமி, இதோ வெட்கத்தினால் மூடப்பட்டவனாய் இருக்கிறேன். நான் என் பாவங்களுக்கு மனசாபப்பட்டு அவைகளை அருவருத்து விட்டு அவைகளுக்காக மகா தாழ்ச்சி மனஸ்தாபத்தோடு தேவரீரிடத்தில் பொருட்கள் கேட்கிறேன். என் துஷ்டத்தனமும் நன்றி கெட்டத்தனமும் பெரிதே. இப்போது நான் அந்த பாவங்களை விட்டுவிட்டேன். அவைகளை கட்டிக்கொள்ளும் சமயங்களையும் விட்டகலுவேன். சகல நன்மைகளின் ஊருணியாகிய உமக்கு அப்பிரியப்பட எனக்கு நேரிட்டதே கொடுமை. உம்மையன்றி இகத்திலும் பரத்திலும் யார் எனக்கு உதவி? உம்மை பகைத்து கொள்ள எனக்கு எப்படி மனம் வந்தது? நான் மெய்யாகவே பொல்லாதவன். இனி உமது பாதத்தை விட்டு அகல எனக்கு மனதில்லை சுவாமி. உமது பெரும் தயாளத்தின்படி என்னை காப்பாற்றி ரட்சித்தருளும் சுவாமி. ஓ ஆண்டவரே, தேவரீருடைய சொல்ல முடியாத இரக்கம் நிறைந்த திருக்கரத்தில் என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் பக்தியையும் வார்த்தைகளையும் எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் விசுவாசத்தையும் சம்பாஷணையையும் என் ஜீவனின் துவக்கத்தையும் முடிவையும் என் மரணத்தின் நாளையும் நேரத்தையும் தேவரீருடைய நடு தீர்வையையும் சகல மோட்சவாசிகளான அச்சிஸ்டர்களோடும் சகல சமணசுகளோடும் இளைப்பாறுதலையும் உயிர்த்தெழுந்து வருதலையும் முழு நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறேன். ஓ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதரே, நான் இது பரியந்தம் உமக்கு செய்து வந்தது ஒன்றுமில்லையே. பூரண கருத்தோடு இன்று நான் ஆரம்பித்து இருக்கும் நற்காரியத்தில் மன ஊக்கமில்லாமல் என் மரண நாள் பரியந்தம் அதை செய்து வரவும் உமது சித்தத்திற்கேற்ப உத்தம திருப்பணிகளை முடித்து வரவும் செய்தருளும். ஆமேன். பிரார்த்திக்க கடவோம். கருணை சமுத்திரமாகிய திவ்ய இயேசுவே, தேவரீர் அடியோர்களுக்காக பட்ட கணக்கில்லாத கொடூர கஸ்தி நிர்பந்த வேதனைகளுக்கும் மோட்ச ராஜ்யத்தில் சுதந்திரித்து கொண்ட அளவில்லாத பேரின்ப மகிமை வல்லபத்திற்கும் உம்முடைய நேச திருமாதாவை பங்காளியாக்க திருவுளமானீரே சுவாமி. தேவரீர் உம்முடைய திருப்பாடுகளையும் நேச மாதாவின் வியாகுலத்தையும் பார்த்து உமது திரு இரத்தத்தின் புண்ணிய பேர்களுக்கு அடியோர்களை பங்காளிகளாக்கி உமது பேரின்ப ராஜ்யத்தின் ஆனந்த மகிமைக்கு எங்களை பாத்திரவான்களாக்க செய்தருளோம். ஆமென். லேவியர் 23:3. 6 நாட்கள் நீங்கள் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ முழுமையாக ஓய்வெடுக்கும் நாள், புனித சபை கூடும் நாள் அன்று நீங்கள் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். நீங்கள் வாழும் இடமங்கும் அது ஆண்டவருக்கான ஓய்வு நாள். உழைத்து உண்ண வேண்டும் என்பது கடவுள் மனிதனுக்கு வகுத்திருக்கும் திட்டம். ஆனால் எப்போதும் உழைத்து கொண்டிருந்தால் உடல் பலவீனம் அடையும் என்பதற்காக கடவுள் மனிதனை ஓய்ந்திருக்கும்படி கூறியுள்ளார். ஓய்ந்திருப்பது உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். வாரத்தில் 6 நாட்கள் வேலை செய்யவும் ஒரு நாள் ஓய்ந்திருக்கவும் கடவுள் நம்மை வலியுறுத்தியுள்ளார். ஓய்வு நாளில் நமது சொந்த வழிகளில் செல்லாமல், ஆதாயம் தரும் செயல்களில் ஈடுபடாமல், ஆண்டவருக்காக ஓய்ந்திருந்து ஆலயம் சென்று அவரை வழிபடுவதற்காகவும் அவருக்குரிய காரியங்களில் ஈடுபடுவதற்காகவும் அந்த நாளை செலவு செய்தால் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஜெபிப்போமாக. நீதியோடு உலகை ஆளும் அன்பு ஆண்டவரே, இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். இவர்களுக்கு வாரத்தில் 6 நாட்கள் வேலை செய்யவும் ஒரு நாள் உமக்காக ஓய்ந்திருக்கவும் வேண்டிய அருளை கொடுப்பீராக. இவர்கள் எப்போதெல்லாம்
உமது பாதத்தில் வருகின்றார்களோ அப்போதெல்லாம் இவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் தேவைகளை சந்தியும். இவர்கள் செல்லும் இடமெல்லாம் வெற்றியை கொடுத்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
அருள் திரு தேவதேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம்